ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1814வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் திருமொழி, அதிலே 8வது பாசுரம். பெரிய திருமொழியிலே இது 888வது பாசுரம். இந்த 9ஆம் திருமொழியும் சரி, 8ஆம் திருமொழியும் சரி, திருமாலிருஞ்சோலை மலையை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழிகளாகும் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். இந்த பாசுரத்தில் கண்ணனாகிய திருமாலிருஞ்சோலை மலையானை என் மகள் தன் உள்ளத்து விருப்பம் ஈடேறும்படியாக தொழும் வாய்ப்பினை பெறுவாளோ என்று இந்த பாடலில் பரகால நாயகியின் திருத்தாய் கூறுகிறார். இந்த பெருமான் பார்த்த சாரதி, கண்ணன் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய பார்த்த சாரதி என்கிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை பார்க்கலாமா? பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஓர் தேர்முன் நின்று. பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஒரு தேர் முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை. பார்த்தனுக்கன்று அருளி பாரதத்து ஓர் தேர்முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை. தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொல் என் மொய்குளர்க்கே என்று சொல்கிறார். தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொல் என் மொய்குளர்க்கே என்று கேட்கிறார் பரகால நாயகியின் தாய். தீர்த்தன் என்றால் முழுதும் தூய்மையானவன், தூயவன் என்று. இந்த பாசுரத்திலே ஏற்கனவே சொன்னபடி பார்த்த சாரதி தான் இங்கே திருமாலிருஞ்சோலை மலையிலே நிற்கிறான் என்கிறார். இந்த பாசுரத்திற்கான பதவுரை: பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஓர் தேர்முன் நின்று காத்தவன் தன்னை. பாரத போர்க்காலத்திலே பார்த்தனிடம் அருள் செய்து தேரோட்டியாகி அவனை காத்தவனை விண்ணோர் அத்தேர்முன் நின்று காத்தான். அவன் பூரண ஆயுத பாணியாக, கவசங்கள் அணிந்தவனாக அர்ஜுனன் போர் புரிந்தான். இவன் நிராயுத பாணியாக எதுவும் அணியாமல் அவனுக்கு முன்னால் தேரோட்டியாக இருந்து தேர் முன் நின்று அவனை காத்தான். அப்படி காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை. நித்தியசூரிகளுக்கு நீல மலை போல காண்பதற்கு இனிய வடிவனாயிருப்பவனை, கருமாணிக்க மாமலையை. தீர்த்தனை முழுதும் தூயவனாய் இருப்பவனை. பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற மூர்த்தியை. பூக்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட திருமாலிருஞ்சோலையில் வந்து நிலையாக நிற்கும் வடிவனாகிய எம்பெருமானை கைதொழவும் முடியும் கொல் என் மொய் குளர்க்கே. செறிந்த கூந்தல்களை உடைய, சிறப்பான அதிகமான கூந்தலை உடைய என் மகள் கண்டு வழிபட்டு மனவிருப்பம் நிறைவேறும் வாய்ப்பினை பெறுவாளோ என்று கேட்கிறாள் அந்த பரகால நாயகியினுடைய தாய். இந்த பாடலுடைய தேர்ந்த கருத்து, முன்னொரு காலத்தில் அர்ஜுனனிடம் அருள் செய்து பாரத போரிலே அவனுக்கு சாரதியாயிருந்து பாதுகாத்தவனும், நித்திய சூரிகள் அனுபவிக்க உரிய கரிய மாணிக்கமலை போன்ற வடிவு படைத்தவனும், பரிசுத்த மூர்த்தியும், பூக்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட திருமாலிருஞ்சோலையில் நிற்பவனுமான சுவாமியை அடர்ந்த கூந்தலையுடைய என் மகள் கண்டு வழிபட்டு மனவிருப்பம் நிறைவேறும் வாய்ப்பினை பெறுவளோ என்று கேட்கிறார். பார்த்தன் தனக்கு அருளி. பாரத போரிலே பகைவரை அழிக்க உபகரணமான தேரை உடையவனை அர்ஜுனன் தேரை உடையவனை சீறுபவனுக்கு தான் இலக்காகி நின்று உடம்புக்கு கவசமும் இடாமல் வெறுங்கையோடு நின்றவனை காத்தவனை. அர்ஜுனன் மேலே கோபம் கொண்டு அம்பு போடுகிறவர்கள் இவன் மேலும் தானே, கண்ணன் எம்பெருமான் மேலும் தானே அம்புகளை எய்வார்கள், இவன் மேலும் தானே கோபம் கொள்வார்கள். அப்படி அந்த சீற்றத்திற்கு தான் இலக்காகி நின்று அப்போதும் உடம்புக்கு எந்த கவசமும் போடாமல் அந்த அம்புகளையெல்லாம்
வெறும் உடம்பிலே வாங்கி வெறுங்கையோடு நின்று அர்ஜுனனை காத்தான். அப்படி காத்தவனை இங்கே திருமாலிருஞ்சோலையிலே பார்க்கிறேன் என்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை. பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஓர் தேர்முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை. பகைவர்களான துரியோதனன் முதலியோர் போரிட்ட அப்பொழுது அர்ஜுனனிடத்தில் இருந்து அவனுக்கு கருணை காட்டி பாரத போரிலே பகைவர்களை அழிப்பதற்கு கருவியான தேரிலிருந்து போரிடுபவனை எதிர்ப்பவருக்கு தான் இலக்காயிருந்து உடம்புக்கு கவசம் கூட அணியாமல் படைக்கலங்கள் ஏந்தாத வெறும் கையோடு தேர்ப்பாகனாய் நின்று அர்ஜுனனை பாதுகாத்தவனை. பார்த்தன் என்ற சொல் பூமி பிராட்டியினையும் தேவர்களையும் கூட சுட்டும். அப்படி இந்த ஒரு சொல், பார்த்தன் என்ற சொல் ஒரு உபலட்சணம், ஒரு மொழி ஒழிந்த தம் இனத்தையும் குறிப்பது. ஒரு இனத்திலே பஞ்சேந்திரியங்கள் என்று சொன்னால் கண், காது, மூக்கு, செவி. கண், காது இரண்டை சொன்னாலே மற்றவற்றுக்கெல்லாம் அது சேர்த்து குறிக்கும் என்பதை சொல்லலாம். அப்படி பார்த்தன் என்ற சொல் உபலட்சணமாய் அமைந்தது. ஆக ஒரு உலகத்தை காப்பதற்காக தேர்முன் பாகனாய் நின்ற செயல் இங்கே என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பூமி பிராட்டியின் பாரம் தீர்ப்பதற்காக அந்த தேர்முன் நின்று அந்த போரிலே இருந்து காத்தான் என்றும் சொல்லலாம். இப்படியாக பகைவர்கள் முன்னே தன்னை துன்பத்திற்கு உள்ளாக்கி கொண்டவனை அந்த பார்த்த சாரதி. இப்படி செயல்பட்டவன் யார் எனில் நித்திய சூரிகள் விரும்பி நோக்க அவர்களுக்கு நுகரத்தக்க பொருளாய் களைப்பை போக்குவனாய் காண்பதற்கு இனிய வடிவனை உடையவனாய் இருக்கிறவனை, தீர்த்தனை. நித்திய சூரிகளுக்கு தன் வடிவை நுகர கொடுத்து கொண்டிருக்கிற இருப்பு தன் பேராக கருதுவதனால் வந்த தூய்மையை உடையவனை, மிக்க தூயவனை, தீர்த்தனை. பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொல் என் மொய் குளர்க்கே. நித்திய சூரிகள் அனுபவித்த வடிவழகை இங்கு உள்ளவர்களும் இழக்க வேண்டாதபடி தனக்கு இருப்பிடமாக அமையும்படியாக காண்பதற்கினிய சோலைகளால் சூழப்பட்ட தென் திருமலையிலே, திருமாலிருஞ்சோலையிலே வந்து நிற்கின்ற எம்பெருமானை தன் கூந்தல் அழகாலே அவன் நெஞ்சினை பிணிக்கவல்ல என் மகள் தொழுது தன் விருப்பம் நிறைவேற வல்லளோ என்று கேட்கிறாள் அந்த நாயகியினுடைய தாய். உள்ளுரை பொருள் என்ன? ஆழ்வார் அவனை எப்போது அடைவோம் என்று அந்த எம்பெருமானை பார்த்த சாரதி எம்பெருமான் அவன் திருமாலிருஞ்சோலையிலே இருக்கிறான், அவனை எப்போது நான் அடைவேன், எப்போது எனக்கு பரமபதத்தை அவன் கொடுப்பான் என்று கேட்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்த்தனுக்கன்றருளி பாரதத்து ஓர் தேர்முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை, தீர்த்தனை, பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொல் என் மொய்குளர்க்கே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப்பிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.